குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 82 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருதை வழங்கி சிறப்பித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 ஆசிரியர்களுக்கும் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னத்துடன் பிரதமர் மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் கூட்டாண்மைக்கு தர்மன் அளித்து வரும் உணர்வுபூர்வமான ஆதரவுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இரு தலைவர்களும் பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர். புரூனே, சிங்கப்பூர் ஆகிய இரு நாடுகளில் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி டெல்லி திரும்பினார். புரூனே மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி இரு நாட்டு தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள், சர்வதேச பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி 3 நாள் பயணமாக அமெரிக்காவிற்கு புறப்பட்டார். இந்த பயணத்தின் போது டல்லாஸ் மற்றும் வாஷிங்டன் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் ராகுல் காந்தி மாணவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள், இந்திய வம்சாவளியினரோடு கலந்துரையாடல் மேற்கொள்ள உள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. முதற்கட்ட தேர்தலில் 24 தொகுதிகளுக்கு வரும் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று நடைபெறும் நிலையில் 26 தொகுதிகளில் போட்டியிட 300க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு அளித்துள்ளனர். 2014 பிரதமராக மோடி பொறுப்பேற்ற பிறகு சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட்டு சிறந்த ஆட்சி நடைபெற்று வருவதாக தொழிலதிபர் அதானி புகழாரம் சூட்டியிருக்கிறார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கௌதம் அதானி, மோடி ஆட்சி செய்த கடந்த 10 ஆண்டுகள் இந்தியாவின் பயணத்தில் திருப்பு முனைகளாக அமைந்ததாக தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் நேற்று ஆசிரியர் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் அவைகளை புறக்கணித்துவிட்டு மேற்கு வங்க ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதித்தனர். கொல்கத்தா ஆர்ஜே கர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொலையானதாக கூறப்படும் இடத்தில் மறுநாளே சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள சந்தீப் கோஷ் உத்தரவிட்டது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் சம்பவத்துக்கு மறுநாளே நிகழ்விடத்தை ஒட்டியுள்ள அறை மற்றும் கழிவறையில் சுத்தம் செய்யும் பணிகளுக்கு உத்தரவிட்ட கடிதம் சிக்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நேரில் சென்று பார்வையிட்டார். முழங்கால் அளவுக்கு தேங்கி நின்ற வெள்ளத்தில் மாநில அமைச்சர் நர லோகேஸ்வரன் நடந்து சென்றும் சில இடங்களில் ரப்பர் படகுகளில் சென்றும் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் அவசரமாக தெலங்கானா மாநில பகுதியில் தரையிறக்கப்பட்டது. ஆந்திராவின் விஜயவாடாவில் இருந்து ஹைதராபாத்தில் உள்ள ஹக்கிம்பேட் விமானப்படை தளத்திற்கு சென்ற ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நல்கொண்டா பகுதியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், எனவே மீனவர்களுக்கான அபராத தொகையை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்களை முழு அளவில் நிரப்பவில்லை என தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆண்டுதோறும் மருத்துவ படிப்பை முடித்து வெளியேறும் மருத்துவர்கள் பலர் உயர் படிப்பையும் தொடர முடியாமல் அரசு பணியும் கிடைக்காமல் சிரமப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணக்கம் ஏற்பட்டால் மகிழ்ச்சி என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் விஜயதரணிக்கு பதவி வழங்கப்படாதது குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், அதிமுகவில் உயர் பதவிகளில் இருந்த தமக்கே துணைத் தலைவர் பதவி மட்டும்தான் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். தமிழகத்தில் 3 இடங்களில் புதிதாக சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கூறியுள்ளது. அதன்படி விழுப்புரம் நங்கிலிக்கொண்டான், திருவண்ணாமலை கரியமங்கலம், கிருஷ்ணகிரி நாகம்பட்டி ஆகிய இடங்களில் சுங்கச்சாவடிகள் அமைகின்றன. அதோடு சுங்கச்சாவடிக்கான கட்டண விவரமும் வெளியிடப்பட்டுள்ளது.
PM ஸ்ரீ திட்டத்தை முன்பு ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு தற்போது அதனை மறுப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மத்தியில் பேசிய அவர் அரசு பள்ளிகளின் தரம் குறைந்திருப்பதாகவும் தமிழகத்தில் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். தமிழக அரசின் கல்விக் கொள்கை குறித்து ஆளுநர் RN ரவி பேசியதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். மறைமலை நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநில அரசின் பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் உயர்நிலையில் இருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஆளுநர் இப்படி குறை கூறுவதாக குறிப்பிட்டார். நம்மை பார்த்து யார் யாரோ சொல்லும் கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என ஆளுநரின் கருத்துக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி தந்துள்ளார். கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசின் பாடத்திட்டத்தில் படித்தவர்தான் நாட்டின் உச்சநீதிமன்றத்தின் 40வது தலைமை நீதிபதியாக இருந்தார் என கூறினார். புதுச்சேரியில் இடி மின்னலோடு கனமழை பெய்தது. இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை, புதிய பேருந்து நிலையம், நேரு வீதி, முதலியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம் ஆகிய நகர பகுதிகளிலும், பத்துக்கண்ணு, திருக்கனூர், பாகூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் 13ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததையொட்டி சிறையில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். கொடநாடு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேரின் வங்கி வரவு செலவு குறித்து 3 வங்கிகள் மட்டுமே அறிக்கை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 26 வங்கிகளுக்கு CBCID போலீசார் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் SBI, கனரா மற்றும் இந்தியன் வங்கிகள் மட்டுமே அறிக்கையை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு 2014 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான வரவு செலவு குறித்த கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தொடர்ந்த வழக்கில் ஒவ்வொரு ஆண்டும் தீட்சிதர்கள் தரப்பில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் தெரிவிக்க உத்தரவிடப்பட்டது. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான 34 ஏக்கர் நிலம் யாருடைய பெயரில் உள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கில் ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் 107 ஏக்கர் நிலத்தில் 71 ஏக்கர் நிலம் மட்டுமே வள்ளலார் சபை பெயரில் உள்ளதாகவும் மீதமுள்ள நிலம் தனிநபர் பெயரில் இருப்பதாகவும் கூறினர். குட்கா விற்பனை புகார் தொடர்பான விசாரணையை CBIக்கு மாற்றிய நிலையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பான வழக்கின் விசாரணையை CBIக்கு மாற்றுவதில் என்ன தவறு என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. விசச்சாராய மரணம் தொடர்பான வழக்கில் ஆஜரான அதிமுக தரப்பு வழக்கறிஞர் பிற மாநிலங்களில் இருந்து கள்ளசாராயம் தமிழ்நாட்டிற்கு வருவதால் CBIக்கு மாற்றினால்தான் உண்மை வெளிவரும் என்றார். நாகப்பட்டினம் மாவட்ட குற்றப்பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் மகேஷ் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை உட்கோட்டத்தில் DSPயாக பணியாற்றிய சமயத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு உறுதியானதால் துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று ஆவணி மாதத்தின் சுபமுகூர்த்த தினமான இன்று பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கப்படுவதாக பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 150 டோக்கன்களும் 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 300 டோக்கன்களும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி பத்திரங்கள் பதிவு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மூர்த்தி எச்சரித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அவர் காலை முதல் எவ்வளவு பத்திரப்பதிவுக்கான டோக்கன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அது முறையாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதா என அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 8,50,000 ரூபாய் செலவில் 3 சக்கர வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை மூலமாக இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட 8 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டன.
சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற அசட் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர். முன்னதாக விழாவில் பேசிய எம்பி கனிமொழி, தமிழ் எந்த காலத்திலும் சாகாது என்றும் யார் எதை கொண்டு வந்து திணித்தாலும் உயிரோடு இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார். நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தம்பி எம்.ஆர். சேகருக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கரூரில் 100 கோடி ரூபாய் நிலத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்து அபகரித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட எம்.ஆர். சேகரை காவலில் எடுத்து விசாரிக்க கோரி கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் தனியார் நிதி நிறுவனத்தில் நடைபெற்ற மோசடி தொடர்பாக 600 சவரன் நகைகள் மீட்கப்பட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. மணப்புரம் கோல்ட் லோன் நிதி நிறுவனம் பொதுமக்களிடம் சுமார் 1022 சவரன் நகைகளை பெற்று பங்குத்தொகை வழங்காமல் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 71,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக வீட்டுமனை பட்டாக்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சென்னையை அடுத்த ஆவடி அருகே பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் ரயிலில் பயணம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவள்ளூர் இடையேயான புறநகர் ரயிலில் பள்ளி மாணவர்கள் சிலர் ரயிலில் தொங்கியபடியும் கால்களை பிளாட்பாரத்தில் தேய்த்தபடியும் விபரீத பயணம் மேற்கொண்டவர்கள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வாங்கிய கடனை திருப்பி செலுத்திய பின்பும் கூடுதலாக பணம் கேட்டு மிரட்டுவதாக பத்திரப்பதிவு எழுத்தர் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். மாவட்ட குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் ஆஜரான அவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பட்டூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவிகள் கழிவறையை சுத்தப்படுத்தும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் ஆசிரியர் மீதான காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருப்பதாக பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மீது புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலை கிராமத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் வரை மருத்துவமனைக்கு நடந்தே சென்ற முதியவர் மருந்தகம் முன்பாக மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெக்னாமலையைச் சேர்ந்த முனுசாமியின் உயிரிழப்பிற்கு முறையான சாலை வசதி இல்லாததே காரணம் என கூறப்படுகிறது. திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி விழா 4 நாட்கள் கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் அதற்காக 1000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாநகர காவல் ஆணையர் லட்சுமி தெரிவித்திருக்கிறார். விநாயகர் சதுர்த்தி விழாவை அமைதியான முறையில் கொண்டாட வலியுறுத்தி அவர் தலைமையில் கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி பெருவிழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஊட்டியில் போலீசார் கொடி அணிவகுப்பு நடத்தினர். விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்யும் கொண்டாட்டத்தின் போதும் ஊர்வலத்தின் போதும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்க போலீசார் அணிவகுப்பு நிகழ்த்தினர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் விநாயகர் சிலைக்கு வர்ணம் பூசும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அரை அடியில் இருந்து 10 அடி உயரம் வரை பல்வேறு வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் தலா 150 ரூபாயில் இருந்து 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் என சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விநாயகர் குடை தயாரிப்பு பணிகளில் நரிக்குறவர் இன மக்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நத்தமேடு கிராமத்தில் வசிக்கும் 150க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குடை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். குடை ஒன்று 30 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தஞ்சாவூர் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் விநாயகர் சதுர்த்தி கண்காட்சி களை கட்டியுள்ளது. இக்கண்காட்சியில் 100 ரூபாய் முதல் 4.5 லட்சம் ரூபாய் வரையிலான விலை உயர்ந்த விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. திருப்பூரில் ரஜினியின் தீவிர ரசிகரான மண்பாண்ட கலைஞர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வேட்டையன் பட ரஜினிகாந்த் கெட்டப்பில் விநாயகர் சிலையை தயார் செய்து அசத்தி இருக்கிறார். பூளவாடி பகுதியைச் சேர்ந்த ரஜினி ரஞ்சித் ராயன் திரைப்படத்தில் நடிகர் தனுஷின் தோற்றத்தை போலவும் களிமண்ணால் விநாயகர் சிலை வடிவமைத்து அசத்தி இருக்கிறார்.
மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பகுதி விவசாயிகள் ஒருபோகம் மட்டுமே விவசாயம் செய்யும் தங்களுக்கு குறுவை தொகுப்பு திட்டம் போல சம்பா தொகுப்பு திட்டம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்கடையூர், அனந்தமங்கலம், தில்லையாடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல் விதைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சியில் உள்ள தென்கரை பாசன வாய்க்காலின் குறுக்கே நடைபாலம் இடிந்து விழுந்ததால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் குளித்தலை நகரத்திற்கு வருவதற்கு 2 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் சூழல் ஏற்பட்டிருப்பதால் விரைந்து புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை ஏரிக்கு கிருஷ்ணா நதிநீர் கொண்டு செல்லும் கால்வாய் சேதமடைந்திருப்பதால் அதனை விரைந்து சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருவமழை தொடங்க உள்ள நிலையில் கால்வாயில் தண்ணீர் செல்லும் பாதை தூர்ந்து போயிருப்பதால் அதனை தூர்வாரி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருவள்ளூரை அடுத்த போலிவாக்கம் உப்பரப்பாளையத்தில் குளத்தை தூர்வார கோரி பொதுமக்கள் குளத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினர். அங்குள்ள பிள்ளையார் குளமானது ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகளில் புகுந்து விடுவதால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி பகுதியில் உள்ள திரையரங்கில் விஜயின் கோட் திரைப்படத்தை காண வந்த ரசிகர்கள் ஆட்டம் போட்டு கொண்டாடினர். கோட் பட வெளியீட்டை ஒட்டி ரசிகர்களை கவரும் வகையில் ரேடியன்ஸ் தியேட்டரில் திரையரங்க வளாகத்தில் விஜய் பாடல்களின் டிஜே இசை ஒலிக்கப்பட்டது. இதை கேட்டு விஜய் ரசிகர்கள் ஆட்டம் போட்டனர். சென்னை தீவுத்திடலில் துபாய் குளோபல் வேல் என்ற பெயரில் பொருட்காட்சி தொடங்கியது. இதனை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். துபாயில் உள்ள சுற்றுலா தலங்களை மையப்படுத்தி இந்த கண்காட்சி துவங்கப்பட்டிருக்கிறது. உலக முதுகுத்தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி அதனால் பாதிக்கப்பட்டோர் போக்குவரத்து காவல்துறையினரோடு இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதுகுத்தண்டுவட பாதிப்பு எப்படி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன என்பது குறித்து விளக்கப்பட்டது. முதல் முறையாக அருப்புக்கோட்டை வழியாக மைசூருவில் இருந்து செங்கோட்டைக்கு சென்ற செங்கோட்டை மைசூரு சிறப்பு ரயிலுக்கு அருப்புக்கோட்டை ரயில் பயணிப்போர் சங்கத்தினர் வரவேற்பு அளித்தனர். ரயில் ஓட்டுநருக்கு சால்வை அணிவித்தும் பயணிகளுக்கு கடலை உருண்டை வழங்கியும் மகிழ்ச்சி அடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நாச்சியார் கோவில், திருச்சேரை, திருநாகேஸ்வரம், சாக்கோட்டை, மருதநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் ஆகிய பகுதிகளில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. விநாயகர் ஊர்வல நிகழ்ச்சியின் போது அசம்பாவிதம் நிகழா வண்ணம் போலீசார் பாதுகாப்பு பணியை பலப்படுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் கேட்பாரற்று கிடந்த 9 கிலோ கஞ்சாவை பதுக்கியதாக ரயில்வே போலீசார் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். காவலர்களான சந்துரு, மணிகண்டன் ஆகியோர் மீதான புகாரின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் 2 கஞ்சாவை பதுக்கியது தெரிய வந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் பள்ளியில் மாணவனை ஆவேசமாக தாக்கியதாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். ஸ்ரீ லதாங்கி வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் புறநானூறு செய்யுளை மாற்றி எழுதிய 12ஆம் வகுப்பு மாணவனை ஆசிரியர் சுரேஷ்குமார் கன்னத்தில் அறைந்தும் முதுகில் பரீட்சை அட்டையால் தாக்கியும் தண்டித்ததாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 108 ஆம்புலன்ஸில் பணிபுரிந்த ஒப்பந்த ஊழியரான ஆண் செவிலியர் பணி சுமை காரணமாக உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்து சக ஊழியர்கள் மற்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிச்சுமை காரணமாக மன உளைச்சலில் இருந்த உதயகுமார் வீட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூரில் இருந்து ஊத்துக்கோட்டை செல்லும் பேருந்தில் பள்ளி மாணவர்கள் அராஜகம் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூர்மையான ஆயுதங்களை சாலையில் தேய்த்தும் பேருந்து பின்பக்கத்தில் தொங்கிக் கொண்டும் படிக்கட்டுகளில் தொங்கி ஆபத்தான நிலையிலும் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வித்தியாசமான முறையில் பாடம் கற்றுக் கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களை ஆசிரியர் வெகுவாக கவர்ந்து வருகிறார். மகாத்மா காந்தி, திருவள்ளுவர், பாரதியார் போன்ற தலைவர்களின் வேடமணிந்து வகுப்பறைகளுக்கு சென்று ஆசிரியர் கணேசன் பாடம் நடத்தி வருகிறார்.
அரியலூர் மாவட்ட நகராட்சி பகுதியில் உள்ள கடையில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களை வைத்திருந்த கடைகளுக்கு அபராதம் விதித்து பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் உணவகத்திலும் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் உணவை பார்சல் கட்ட இலைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பெத்திக்குப்பம் பகுதியில் ரயில்வே இருப்பு பாதை அருகே அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தலையில் மட்டும் வெட்டுக்காயங்களோடு நிர்வாண கோலத்தில் இருந்த சடலம் முழுவதுமாக அழுகிய நிலையில் காணப்பட்டது. இறந்த நபர் யார், அவர் கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பைக் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். மாங்குளத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் தனது நண்பர் ராதாவுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த கர்நாடக பதிவு எண் கொண்ட கார் மோதி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய நபர் காரில் தப்பினார். கன்னியாகுமரி மாவட்டம் மடத்துவிளை பகுதியில் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் வீடு புகுந்து தோட்டத்தில் இருந்த செப்பு அண்டாவை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பஞ்சாபில் பாதுகாப்பு படை வீரராக சேவையாற்றி வரும் கலிஸ்டல் என்பவரது வீட்டை நோட்டமிட்டு இளைஞர்கள் இரவில் வந்து அண்டாவை திருடினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் 2 கர்ப்பிணி ஊழியர்களுக்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இணைந்து வளைகாப்பு நடத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தேவக்கோட்டையைச் சேர்ந்த சுகன்யா, நமனசமுத்திரத்தைச் சேர்ந்த பிரியா ஆகிய இருவருக்கும் சக பணியாளர்கள் வளையல் அணிவித்து சீதனம் வழங்கி மகிழ்வித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கார் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை தவிர்க்க ஓமலூர் முதல் திருச்செங்கோடு வரை 4 வழி சாலை பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் மானூர் அருகே பூட்டிய வீட்டில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழசெலியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த தங்க இசக்கி 2 நாட்களாக மாயமான நிலையில் அவரது வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியது. அக்கப்பக்கத்தினர் பூட்டை உடைத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது காயங்களோடு அவர் தூக்கில் தொங்கியதாக கூறப்படுகிறது. திருப்பூரில் குடியிருப்பு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1000 கிலோ ரேஷன் அரிசியை உணவு வட்ட வழங்கல் துறையினர் பறிமுதல் செய்தனர். காங்கேயம் சாலை RVE லேஅவுட் பகுதியில் அதிகாரிகள் சோதனைக்கு சென்றபோது ரேஷன் அரிசியை கடத்தி பதுக்கியவர்கள் நைஸாக அங்கிருந்து நழுவிய நிலையில் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கப்பரோட்டிய தமிழர் வ.உ.சிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என வ.உ.சியின் கொள்ளுப்பேத்தியான செல்வி கோரிக்கை விடுத்திருக்கிறார். வ.உ. சிதம்பரத்தின் 153வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பங்காராம் பகுதியில் ரேஷன் அரிசியை மூட்டை மூட்டையாக தனிநபருக்கு விற்பனை செய்ததாக ரேஷன் கடை ஊழியர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தனிநபருக்கு மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி விற்பனை செய்த வீடியோ வெளியான நிலையில் கடை ஊழியர் சத்தியமூர்த்தி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மதுரை புத்தக கண்காட்சியில் கடை அமைக்க அனுமதி கிடைக்காததை கண்டித்து உரிமையாளர் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். தமுக்க மைதானத்தில் இன்று கண்காட்சி துவங்கவிருக்கும் நிலையில் கடைகளை ஒதுக்குவதில் பப்பாசி அமைப்பு முறைகேடு செய்ததாக புத்தக கடை உரிமையாளர் ஆவுடையப்பன் புகார் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பல வண்ணங்களில் அழகழகான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. 2 அடி முதல் 10 அடி வரை உயரம் கொண்ட விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. வேதிப்பொருட்கள் பெரிதுமின்றி பசுமை முறையில் தயாரான இந்த சிலைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். ராமநாதபுரத்தில் கோட் படம் பார்க்க வந்த விஜய் ரசிகர்கள் டாடா சுமோ வாகனத்தில் மேலாடையை கலற்றி அல்லப்பறை செய்தது பொதுமக்களை முகம் சுளிக்க செய்தது. புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜெகன் தியேட்டரில் கோட் படம் திரையிடப்பட்ட நிலையில் அதை பார்க்க வந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்து அல்லப்பறை செய்தது. சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி வ.உ.சி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பிரம்மாண்ட நீர்மூழ்கி கப்பலை பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். இந்திய கடற்படையின் INS கட்டபொம்மனுக்கு சொந்தமான சிந்து கேசரி என்ற நீர்மூழ்கி கப்பல் கடந்த 31ஆம் தேதி தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வருகை தந்தது.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தெருநாய்கள் துரத்தி கடித்ததில் பள்ளி சிறுமி படுகாயமடைந்தார். 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவி நித்யஸ்ரீ பள்ளிக்கு வெளியே வந்தபோது தெருநாய்கள் துரத்தி கடித்த நிலையில் பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் தங்கள் பகுதியில் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிக்கையும் விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேரூராட்சியில் உள்ள 13வது வார்டில் மழைநீர் வடிகால்வாய் கட்டும் பணியை பேரூராட்சி நிர்வாகம் 2 மாதங்களாக கிடப்பில் போட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீட்டிற்கு முன்பாக தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பழுதுபார்க்கும் பணியின் போது பேட்டரி வெடித்ததில் லாரி தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரி முழுவதும் எரிந்து சேதமானது. டெல்லி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சென்னையைச் சேர்ந்த 3ஆம் ஆண்டு மாணவி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயப்பாக்கத்தைச் சேர்ந்த அமிர்தவர்ஷினி என்ற மாணவி தான் தங்கி படித்து வந்த கல்லூரி விடுதி அறையில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலத்தில் ஆளும் தெலுங்கு தேசம் கட்சி எம்எல்ஏ பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதே கட்சியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். சத்தியவேடு தொகுதி எம்எல்ஏ ஆதி மூலம் அதே தொகுதி மகளிர் அணி நிர்வாகியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து வீடியோ ஆதாரத்துடன் பெண் நிர்வாகி புகார் கொடுத்திருக்கிறார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் செல்போன் செயலி மூலமாக ஆட்டோ பயணத்தை புக் செய்துவிட்டு அதனை ரத்து செய்ததால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் பெண் பயணியை கன்னத்தில் அறைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேறு ஆட்டோவில் பயணம் செய்ய முயன்ற அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தி அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியிருக்கிறார். இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நடைபெற்று வரும் வேளையில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு சமீபத்தில் பயணம் மேற்கொண்ட நிலையில் இதனை புட்டின் தெரிவித்துள்ளார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஹசீனா நாட்டை விட்டு தப்பி ஓடி 1 மாதம் நிறைவு பெற்றதையொட்டி தலைநகர் டாக்காவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பேரணி நடத்தினர். பல வாரங்கள் நீடித்த வன்முறையின் போது கொல்லப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து இந்த பேரணிக்கு தியாகிகளுக்கான அணிவகுப்பு என்று பெயரிடப்பட்டது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள ஜெனின் நகரத்தில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாக இருக்கிறது. ஜெனின் நகருக்குள் இஸ்ரேல் ராணுவ வாகனங்கள் ரோந்து வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் குண்டு சத்தமும் புகையும் எழுந்தது. ஹமாஸ் வசம் உள்ள எஞ்சிய 101 பணைய கைதிகளை மீட்கும் நடவடிக்கைக்கு ஏதுவாக போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மேலும் காசாவில் இருந்து சில பணைய கைதிகள் சடலமாக மீட்கப்பட்டதை குறிக்கும் வகையில் சவப்பெட்டி மாதிரிகளோடு பேரணியாக சென்றனர். தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய மசூதியான இந்தோனேஷியாவின் இஸ்திக்லால் மசூதியில் போப் பிரான்சிஸ் உரையாற்றினார். அங்கு மசூதியின் இமாமான நசருதீன் உமர் போப் பிரான்சிஸை வரவேற்றார். அங்கு இந்தோனேசிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புத்த, இஸ்லாம், இந்து, கத்தோலிக்க மதம், புராட்டஸ்டன்ட், கன்ஃபூசிய மதம் உள்ளிட்ட 6 மதங்களைச் சேர்ந்த தலைவர்களும் இருந்தனர். வெனிஸ் நகரில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவின் போது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்ததால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர்களை வரவேற்பதற்காக நடைபெறவிருந்த ரெட் கார்பெட் நிகழ்வு ரத்தானது. இதனால் நடிகர்கள், விருந்தினர்கள் உள்ளிட்டோர் மழையில் நனைந்தவாறும் குடை பிடித்தபடியும் நேராக நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கத்திற்கே சென்றனர். இத்தாலியின் ரோம் நகரில் முக்கிய சுற்றுலா தலமான ட்ரிவே நீரூற்றுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது குறித்து நகர நிர்வாகத்தினர் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜூப்ளிக்கு கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்களை வரவேற்க ரோமன் கத்தோலிக்க நகரம் தயாராகி வருகிறது. பாரிஸ் பாராலிம்பிக் ஜூடோ போட்டியில் இந்திய வீரர் கபில் பார்வர் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார். 60 கிலோ எடைப்பிரிவில் பிரேசில் நாட்டின் எலிடன் டி ஒலிவேராவை எதிர்த்து விளையாடிய கபில் பார்வர் 10-0 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றார்.
T20 கிரிக்கெட்டில் மாலத்தீவின் மோசமான சாதனையை மங்கோலியா அணி சமன் செய்துள்ளது. கோலாலம்பூரில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடருக்கான தகுதிச் சுற்றில் சிங்கப்பூர் மங்கோலியா அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் ஆடிய மங்கோலியா அணி 10 ஓவர்களில் வெறும் 10 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. கால்பந்து வீரர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் உயரிய விருதான பாலண்டர் விருது வரும் அக்டோபர் 28ஆம் தேதி வழங்கப்படவிருக்கிறது. அதற்கான 30 வீரர்கள் கொண்ட பரிந்துரை பட்டியலில் மெஸ்ஸி, ரொனால்டோ பெயர் இடம்பெறாதது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இந்த விருதை மெஸ்ஸி 8 முறையும் ரொனால்டோ 5 முறையும் வென்றுள்ளனர். 2023-24 நிதியாண்டில் இந்திய விளையாட்டு வீரர்களில் அதிக தொகையை வருமான வரியாக செலுத்தியவர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி 66 கோடி ரூபாய் வரி கட்டி முதலிடத்திலும், கிரிக்கெட் ஜாம்பவான் MS தோனி 38 கோடி ரூபாய் வரி கட்டி 2ஆம் இடத்திலும் உள்ளனர். இந்திய கிரிக்கெட் அணி வீரர் ரவீந்திர ஜடேஜா பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார். இந்த ஆண்டு T20 உலகக்கோப்பையை இந்தியா வென்ற பிறகு சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா பாஜகவில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கியதாக அவரது மனைவி ரிவாபா தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். விஜயின் கோட் திரைப்படம் திரையரங்கில் வெளியான அன்றே டெலிகிராம் செயலிலும் வெளியானது படக்குழுவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் அரசியல் கட்சியை தொடங்கிய பின்னர் வெளியாகும் முதல் திரைப்படம் என்பதால் படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு இருக்கும் நிலையில் 300 MB, 800 MB, 1.8 GB, 3.4 GB என ரகரகமாக பிரித்து டெலிகிராமில் கோட் வெளியானதால் நெட்டிசன்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோட் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கும் திரையரங்குகளில் நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தின் டீசர் ஒளிபரப்பப்படும் என படக்குழு அறிவித்துள்ளது. வரும் தீபாவளியை ஒட்டி வெளியாகவிருக்கும் இந்த படத்தை நடிகர் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க ராஜ்குமார் பெரியசாமி இயக்குகிறார். டான் படத்தின் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி, ஸ்ரீவர்ஷினி ஆகியோரின் திருமணம் ஈரோடு ஆரியன் புதூரில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், SJ சூர்யா, இயக்குனர் அட்லி, தயாரிப்பாளர் சுதன், லைகா புரொடக்ஷன்ஸ் தலைவர் GKM தமிழ்குமரன் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். நடிகை நிவேதா பெத்ராஜ் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த புதிய பதிவு லைக்குகளை குவித்து வருகிறது. ஒரு நாள் கூத்து மூலம் தமிழில் அறிமுகமாக்கி அடுத்தடுத்த படங்களில் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்திய நிவேதா இன்ஸ்டாவில் எப்போதும் ஆக்டிவாக இருந்து வருகிறார். இந்நிலையில் தெய்வீக மனம் கமழும் புகைப்படங்களுடன் பகவத்கீதையை படிப்பதற்கு தயாராக இருப்பது போன்று பதிவிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் இந்திய அரசுக்கு அதிக வரி செலுத்திய பிரபலங்கள் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் 92 கோடி ரூபாய் வரி செலுத்தியுள்ள பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் முதலிடம் பிடித்துள்ளார். இவரை தொடர்ந்து 80 கோடி ரூபாய் வரி செலுத்திய நடிகர் விஜய் 2ஆம் இடத்திலும், 75 கோடி ரூபாய் செலுத்திய பாலிவுட் நடிகர் சல்மான் கான் 3வது இடத்திலும் உள்ளனர். நடிகை சாய் பல்லவியின் தங்கை பூஜாவின் திருமணம் கோத்தகிரியில் படுகொலை முறைப்படி நடைபெற்றது. இது தொடர்பான புகைப்படங்களும் இணையத்தில் வெளியாகியுள்ளன. இதில் நடிகை சாய் பல்லவி நடனமாடியது போன்று இருக்கும் காட்சிகள் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூரில் உள்ள வெயிலுகந்த விநாயகர் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு சித்தி, புத்தி என 2 தேவியர்களை திருமணம் செய்யும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பவளக்கொடி வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சியை திரளான மக்கள் கண்டு ரசித்தனர். ருத்ராவதி, ஸ்ரீ ருத்ர விநாயகர் மற்றும் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி நடைபெற்ற வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியில் 300 பேர் பங்கேற்று பாரம்பரிய பாடல்களுக்கு நடனமாடினர். மாருதி நிறுவனம் தனது ஸ்விஃப்ட் காரின் CNG வேரியண்டை இம்மாத இறுதிக்குள் விற்பனைக்கு கொண்டு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காரின் பெட்ரோல் என்ஜின் மாடல் 25 கிலோமீட்டர் மைலேஜ் வழங்கும் நிலையில் CNG வேரியண்ட் 32 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கும் என கூறப்படுகிறது. iPhone 16 சீரிஸ் ஸ்மார்ட் போன்கள் அடுத்த வாரத்தில் அறிமுகமாக உள்ள நிலையில் iPhone 15 மாடல் போன்களுக்கு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 89,000 மதிப்புள்ள iPhone 15 மாடல் போன்கள் பிளிப்கார்ட்டில் சலுகை விலையில் 75,999 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.